I4 அப்படின்னு நான் எழுதும் போது அதோடைய ஒரு எண்டை பார்க்குறேன். ஸோ இந்த V2ன்ற இடத்துல இருக்க அவேல இருக்குது. ஸோ எந்த நோட்லேருந்து அவேல கரண்ட் இருந்தாலும் நான் என்ன பண்ணணும், ப்ளஸ் V2ன்னு எழுதணும். ஸோ இந்த எண்டில் பார்க்கும்போது I4 வந்து டுவர்ட்ஸில் இருக்குது, அப்போ மைனஸ் V3. அதே மாதிரி இந்த சார்ஜுக்கும் இந்த கரண்ட்டுக்கும் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், -20. ஸோ V2 - 20 - V3 = 0. அப்போ வந்து V2 - V3 இங்கே வச்சுட்டு 20 இந்த சைட் கொண்டு வந்துட்டுங்க, V2 - V3 = 20. ஸோ நோடு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு சூப்பர் நோடோட கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஒவ்வொரு நோடுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஹாவ் டு அப்ளை த KCL. ஸோ இந்த V1 அப்படின்ற நோடில் வந்து நான் KCL அப்ளை பண்ணுறேன். KCL என்ன சொல்லுது, சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் ப்ளஸ் அவுட் கோயிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே இன்கமிங் கரண்ட் என்ன இருக்குது, 10ங்கிறது தான் இன்கமிங் கரண்ட்டாக இருக்குது. ஸோ 10 - I1 - I2 = 0. ஸோ அதை தான் எழுதியாச்சு. 10 - I1 - I2 = 0. ஸோ I1 + I2 இந்த சைட் கொண்டு வரும்போது ஈக்குவல் டு 10. ஸோ ஈக்குவேஷன் 1. ஸோ நெக்ஸ்ட் நோடுக்கு நான் அப்ளை பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி KCL அப்ளை பண்ணுறப்ப அதுதான் சூப்பர் நோடாக இருக்குது. ஸோ சூப்பர் நோட்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு நோடையும் ஒரு சிங்கிள் நோடாக நான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனால் ஈக்குவேஷன் எழுதும் போது அந்தந்த நோடில் என்ன பிரான்ச் கரண்ட்ஸ் வருதோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஆனால் இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த I4ன்ற பிரான்ச் கரண்ட்டை பற்றி எழுதக்கூடாது. இதுதான் ரூல்ஸு. ஸோ நான் வந்துட்டு V2வில் பாருங்கள் என்ன கரண்ட் வருது, I2 கரண்ட் வருது, I3ன்ற வெள்ளை கரண்ட் போதா, அதை ரெண்டையுமே அப்படி எழுதணும். தட் இஸ் V2வில் வந்துட்டு எனக்கு என்ன கரண்ட் வருது, I2ங்கிறது வந்து இன்கமிங்காக இருக்குது, I3 அவையாக இருக்குது, அப்போ -I3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே இதில் பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துடணும். இங்கே போகிற I4 எழுதாமல் இந்த இடத்துல இது, ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணது. இங்கே டாட்டட் லைன் பிளாக் கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு என்ன கரண்ட்டு, இன்கமிங்கில் அவுட் கோயிங் போகுது, இந்த ரெண்டு தான் போகுது, அதுவுமே அவுட் கோயிங்காக தான் இருக்குது. அவுட் கோயிங் என்ன எழுதணும், -5 - 6, I5 - I6 = 0 அப்படின்னு எழுதி அது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 3ங்கிறது இந்த சூப்பர் நோட்டில் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் இல்லையா, இந்த V2 - V3 = 20, அதை அப்படியே எழுதிடணும். திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 3. ஸோ 1, 2, 3 அப்படின்ற ஈக்குவேஷன் எனக்கு எப்படி வந்தது, ஒவ்வொரு நோட்லேயும் நான் KCL அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிது. ஸோ அதை அப்படியே நான் வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா, ஓம்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் 1, 2, 3 அந்த மூணையும் தான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும், ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது, I1 + I2 = 10 அப்படின்ற ஈக்குவேஷன். ஸோ இது ஓம்ஸில் என்னது, I = V/R. ஸோ I1ங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன், என்னுடைய சர்க்யூட்டுக்கு போயிடுங்க. ஸோ இதில் I1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு எண்டில் V1 ஒரு நோடு வோல்டேஜ் இருக்கா, அனதர் எண்ட் வந்து ஒன்று வேறு நோடு வோல்டேஜ் இருக்கணும், இல்லைனா கிரவுண்ட் இருக்கணும். கிரவுண்டுனா 0, அப்போ இது கிரவுண்ட் இருக்குது, அப்போ ஓகே. ஸோ I1ங்கிறது என்னென்னா அந்த டயக்ராம் அப்படியே ட்ரா பண்ணி பாருங்களேன். V1 அனதர் எண்டு கிரவுண்டு, நடுவில் 3 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய அந்த I1ன்ற கரண்ட் வந்து அவேலே இப்படி வருது, அது அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணக்கப்புறம் என்ன பண்ணோம், I1 = V/R இருக்கும். இப்போ Vங்கிறது இங்கே என்ன வோல்டேஜ் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா V1 இருக்காங்க, ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாயிண்ட்லேருந்து வெளியில் கரண்ட் வந்துச்சுன்னா ப்ளஸ், சரிங்களா. KCLக்கு ஆப்போசிட்டாக தான் வோல்டேஜ் எழுதணும். அப்போ வெளில வந்தால் ப்ளஸ் V1/3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் I2 கரண்ட். ஸோ இந்த டயக்ராமில் எனக்கு I2 கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகுது, இங்கே. ஸோ I2ன்றது அப்போ ஒரு எண்டு V1 ஆகும், இன்னொரு எண்டு வந்து V2. இந்த I2 ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ V1, அப்புறம் இன்னொரு எண்டில் V2, அதுக்கப்புறம் நடுவில் ஃப்ளோ ஆகக்கூடிய I2. ஸோ 2 ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ I2 = V1 - ஏன் ப்ளஸ் V1 அவேல இருந்தால் ப்ளஸ் V1, இந்த V2ன்றப்ப இன்கமிங்காக இருக்குது, அப்போ டுவர்ட்ஸில் இருந்ததுன்னா -V2 / ரெசிஸ்டன்ஸ் 2 ohm. நெக்ஸ்ட் இந்த I1 I2 ரெண்டையுமே 10 அந்த ஈக்குவேஷன் 1 இருந்தது இல்லையா இங்கே. ஸோ இந்த I1 I2 தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அட் த நோடு 1. ஸோ இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடுங்க. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதினக்கப்புறம் I1 I2 எழுதிட்டேன். ஸோ அது வந்து V1/3 இருக்குது, ப்ளஸ் V1 - V2/2 = 10 இருக்குது. ஸோ இந்த அதாவது V1/3ங்கிறது என்னது, 1/3 V1 அது 1/3 வந்து 0.33 V1, ப்ளஸ் V1/2 அப்படின்றது 0.5 V1, மைனஸ் V2/2ங்கிறது 0.5 V2 = 10. இது வந்து ஈக்குவேஷன் A அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 2 நம்ம KCL அப்ளை பண்ணியிருந்தோம்ல, எங்கே ரொம்ப ஸ்டார்டிங்கில் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அப்புறம் சூப்பர் நோட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 2 I2 - I3 - I5 - I6 = 0. இதில் வந்து I2 என்ன, I3 என்ன, I5 I6. ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே நான் I2 கண்டுபிடிச்சேன், அது அப்படியே எழுதிக்கலான்னா அது நீங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா
ஃபஸ்ட்டு நோடை பற்றி நம்ம பேசும்போது தான் இந்த I1 I2க்கு ரெஃபரன்ஸ் எழுதுவோம். அடுத்து நம்ம இந்த நோடை பற்றி ஈக்குவேஷன் எழுதும் போது இங்கே வந்து I2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நோடில் எங்கே முடியுதுன்றது அதை அப்படியே தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு I2 அப்படின்றப்ப நான் பார்க்குறேன். ஸோ இந்த நோடில் பாருங்களேன் எப்படி இருக்குது, I2 இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த I2 கரண்ட் இப்படி ஓடுது. இந்த நோடை பற்றி தான் நம்ம இது ஃபுல்லாக ஒரு நோடு. அப்போ இந்த ஒரு நோடை பற்றி பேசும்போது V2, அதுக்கப்புறம் அதோட எண்ட் வந்து V1 இருக்குது. அப்படியே ட்ரா பண்ணுங்களேன். V2 ஆரம்பித்து ஒரு 2வும் அப்படியே V1 நடுவில் வந்து I2 ஃப்ளோ ஆகுது. ஸோ அதுதான் இங்கே. ஸோ எழுதிட்டேன். ஸோ I2 ஈக்குவல் டு என்னது, டுவர்ட்ஸ் கரண்ட் இருந்தால் -V2, இங்கே வந்து I2 இப்படி இருக்குது. அப்போ அவையில் இருந்தால் +V1 டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு V1 - V2 டிவைட் பை 2. நெக்ஸ்ட் I3 கரண்ட்டு இந்த நோடில் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது இல்லையா. ஸோ I3ங்கிறது ஒரு எண்டு V2, இன்னொரு எண்டு வந்து ரெஃபரன்ஸ் வோல்ட், தட் இஸ் 0 வோல்ட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ V2 டிவைட் பை கிரவுண்டு, I3 வந்து அவையில் இருக்குது. அவையில் இருந்தால் எப்படி எழுதணும், I3 ஈக்குவல் டு +V2 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் தான். ஸோ 1 போட்டு விச் இஸ் ஈக்குவல் டு V2. நெக்ஸ்ட்டு I5 இருக்குது. ஸோ I5 ஈக்குவல் டு என்னது, I5 எனக்கு எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், I5 எனக்கு எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா V3யில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 வோல்ட் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த 0ன்ற கிரவுண்ட் வோல்ட்டை டச் பண்ணுது. அப்போ இது ஃபுல்லாக அப்படியே ட்ரா பண்ணணும். ஸோ இதை அப்படியே ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு V3 5 ஓம் 10 வோல்ட்டு 0. இதில் I5 எப்படி எழுதலாம், I5 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் வந்து அவையில் இருக்குது. அப்போ +V3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் போடும்போது நம்ம பார்க்கணும் -to +. அப்போ எனக்கு டைரெக்ஷன் இப்படி தான் இருக்கும். அப்போ இதோட டைரெக்ஷன் இப்படி வருது, இந்த I5 கரண்ட்டு ஆப்போசிட்டில் வருது. அப்போ என்ன பண்ணணும், -10 போடணும். அதுக்கப்புறம் இது -0 போட்டுட்டு டிவைட் பை 5 ஓம் போட்டிங்கன்னா I5 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து I6 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ I6 நான் வந்து இந்த டயக்ராமில் அகைன் பார்க்குறேன். ஸோ I6 ஈக்குவல் டு எப்படி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, V3யில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல வேலை 0ல் முடிஞ்சிருது. அப்போ நான் அதை அப்படியே எழுதிருங்க. V3 then 2 ohm grounded. So I6 equal to V3 -0 divided by 2 ohm. ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஈக்குவேஷன் 2ல் I2 - I3 - I5 - I6 ஈக்குவல் டு 0. V1 - V2 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்து வந்து இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக இண்டிவிஜுவல் அந்த டிவிஷனில் இருக்கிறதெல்லாம் V3/5 - 10/5 அப்படின்னு எழுதிட்டு இந்த V1/2 இருக்குல்ல, அப்போ 1/2 என்னது 0.5 V1, இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி இங்கே எழுதிடணும். எழுதிட்டு இதை ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஈக்குவேஷன் B ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் A, அதுக்கப்புறம் இந்த சூப்பர் நோட் ஈக்குவேஷன் V3 ஈக்குவல் டு V2 - 20 இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், எங்கே V3 இருக்கோ அங்கே V2ஆல் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். AB ஈக்குவேஷன் பாருங்களேன், ஏல வந்து இல்லை விட்டுருங்க. அடுத்து B ஈக்குவேஷனில் மட்டும்தான் V3 இருக்குது. ஸோ அங்கே மட்டும் V3 ஈக்குவல் டு V2 - 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபைனலாக வந்து Bயிலேருந்து ஈக்குவேஷன் வந்து இந்த V3 இங்கே V3 சப்ஸ்டியூட் பண்ணுறது, Bயிலேருந்து V3 சப்ஸ்டியூட் பண்ணனால கிடச்ச ஃபைனல் ஈக்குவேஷன் Xன்னு மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த X ஆல்ரெடி V3 இல்லாத A ஈக்குவேஷன், இது ரெண்டும் தான் என்னது நான் சால்வ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன். இது ரெண்டையும் கேல்சியில் போட்டோம்னா எனக்கு V1 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டுன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ எனக்கு ஆக்சுவலாக கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த நோடு வோல்டேஜ் அவங்க கேட்டிருந்தாங்க இல்லை, டிட்டர்மைன் த கரண்ட் இந்த 5 ohm. ஸோ 5 ohm இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் தான் I5ன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ I5 ஈக்குவல் டு என்ன, அந்த நோடு கிட்ட நான் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சது என்னது, I5 ஈக்குவல் டு V3 - 10/5. ஸோ V3 என்னன்னு எனக்கு தெரியணும். இப்போ சால்வ் பண்ண ஈக்குவேஷனில் V1 V2 தான் கிடச்சிது. ஸோ V2 வச்சுட்டு நான் V3 போட்டுடலாமா, ஏன்னா V3 ஈக்குவல் டு V2 - 20. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது V2 - 20 அப்போ 12.74 தான் எனக்கு ஆன்சர். V2 கிடச்சது -20 which is equal to -7.26 அப்படின்றது தான் V3 கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது I5ல் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக ஆன்சர் -3.4 அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். திஸ் இஸ் த கரண்ட் த்ரூ த 5 ohm resistor.